வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டியை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவலை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிஃப்டி கடந்த சில நாட்களாக தொடர்ந்து இறங்கு முகமாகவே வந்துருந்துட்டுருக்கு. மார்க்கெட் இறங்கு முகமாகவே வந்துட்டுருக்கு. ஸோ மார்க்கெட்டில் இந்த மாதிரி அதிகமான இறக்கங்கள் எப்பப்போ நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வீடியோவை பார்த்தோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நிஃப்டி 10% வரைக்கும் கீழே இறங்கி இருந்தது. அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் ரிசல்ட் டே அன்றைக்கி நடந்தது. அதுக்கு முன்னாடி நடந்ததுன்னு நம்ம ரெகுலராக வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இப்போ ரொம்ப முக்கியமாக நிஃப்டி லாங் டேர்முக்கு எப்படி எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, தொடர்ந்து அது நிஃப்டியோடைய மதிப்பு தொடர்ந்து மேலே தான் போயிட்டுருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த நிஃப்டியோடைய மதிப்பை 200 நாள் டிஎம்ஏவோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி தொடர்ந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அதோட தேரி. அந்த 200 நாள் டிஎம்ஏ ஸ்டாக்ஸுக்கும் எல்லாத்துக்கும் செக் பண்ணி பார்ப்பாங்க லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க. ஸோ இப்போ நிஃப்டியில் கடந்த 1996 14 நவம்பர் 2024 வரைக்கும் எப்போல்லாம் அந்த 200 நாள் டிஎம்ஏக்கும் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படி க்ளோஸ் ஆன சமயத்தில் இந்த 1996 2024 வரைக்கும் என்ன விதமான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நிஃப்டி தொடர்ந்து கீழே போக வாய்ப்பு இருக்குது, அல்லது இங்கேருந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுமா, இதெல்லாம் செக் பண்ணுறவங்களுக்கு இதுவும் ஒரு கீ பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ நிஃப்டி இந்த 200 நாள் டிஎம்ஏக்கும் கீழே க்ளோஸ் ஆன அந்த டேட்டாவை நம்ம 1 மந்த்து 6 மந்த்து அண்ட் 1 இயர் அப்படின்னு வச்சு செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ரிட்டர்ன்லேருந்து பார்ப்போம். ஸோ நிஃப்டி அந்த 200 நாள் டிஎம்கேக்கும் கீழே க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா ஆவரேஜ் ரிட்டனாக ஒரு மாதத்தில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 1.5% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஆவரேஜ் ரிட்டனாக. அதே 6 மாதத்தில் 8.4% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒரு வருஷத்தில் 19.4% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ ஓவரால் இந்த ஆவரேஜ் ரிட்டர்னில் அந்த 200 நாள் டிஎம்ஏ கீழே இருந்தாலும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தான் இதில் நாம் புரிஞ்சிக்கலாம். ஸோ ஏன்னா தொடர்ந்து மேலே போகணும் அப்படிங்கிறது தான் நிஃப்டியோடைய அந்த கான்செப்ட். அதில் தான் எல்லாருமே கவனம் செலுத்துவாங்க. இண்டெக்ஸோட மதிப்பு அதிகமாகிட்டே தான் இருக்கும். இதில் மினிமம் ரிட்டனாக கிட்டத்தட்ட 39.3% வரைக்கும் ஒரே மாதத்தில் அந்த 200 நாள் டிஎம்ஏக்கும் கீழே க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா இன்னும் தொடர்ந்து கீழே போயிருந்திருக்கு. அப்புறம் 6 மாதத்தில் 50% வரைக்கும் போயிருந்திருக்கு. அப்புறம் ஒரு வருஷத்தில் 43.7% வரைக்கும் போயிருந்திருக்கு. ஸோ என்ன தான் அது கீழே போனாலும் முக்கியமான ஒரு கரெக்ஷன் சமயத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஆவரேஜ் ரிட்டர்ன் நம்ம முன்னே பார்த்தது கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் 35.4% மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதே 6 மாதத்தில் 87.77% மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 104.4% ஒரு வருஷத்தில் மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ என்ன தான் கீழே அந்த லாங் டேர்மை இண்டிகேட் பண்ணுற அந்த டிஏ மூவிங் ஆவரேஜை கீழே பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆனாலும் அங்கேருந்து மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் இவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறத இதிலேருந்து நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு மாதத்தில் 60.4%, அப்படி 6 மாதத்தில் 63.3%, ஒரு வருஷத்தில் 70.2% வரைக்கும் அதோடைய பர்சன்டேஜ் ஆஃப் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இருந்திருக்கு. ஸோ பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ்ன்னு பார்த்தாலே கிட்டத்தட்ட எல்லாமே 60க்கு மேலே தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு கீ லெவல் என்ன அப்படின்னா, 200 நாள் டிஎம் கீழே இருந்தாலும் அதோடைய பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் அங்கேருந்து இவ்வளோ கிடச்சிருக்கு நம்ம பார்த்துட்டோம். ஆவரேஜ் ரிட்டர்னும் பார்த்துட்டோம். இது எல்லாமே இப்போ வரைக்கும் நிஃப்டியில் நடந்த அந்த முக்கியமான சேஞ்சஸ் 200 நாள் டிஎம்க்கும் கீழே க்ளோஸ் ஆன பொழுது. ஸோ இப்போ அதே ரேஞ்சில் இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் கொஷின் மார்க். இது கூட மீடியம் ரிட்டர்னும் இருக்குது, ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் இருக்குது. இது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ நிஃப்டி லாங் டேர்முக்கு எப்படி போகணுன்னு ஒரு ஐடியா இல்லை, ஒரு பயத்தில் இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓவரால் நிஃப்டி அந்த மூவிங் ஆவரேஜிலேருந்து மேலே பிரேக் பண்ணும் சமயத்தில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நடந்த ஹிஸ்ட்ரியை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது கூட மற்ற ஃபேக்டர்ஸும் செக் பண்ணி பார்ப்போம். இங்கே நிஃப்டி என்ன ஆக போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு கீ பாயிண்ட்டை செக் பண்ணி அது கூட ட்ராவல் பண்ணலாம். ஸோ இதே போல் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி.